திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி
அதோ கண்ணில் தெரிகிறது நமது லட்சியம். இன்றே இங்கு ஒன்றிணைவோம் அதனை வெல்லவே. ஒரே லட்சியம் வெற்றி நிச்சயம். ஒரே லட்சியம் வெற்றி நிச்சயம். கல்வி கற்று வாழ்க்கை தன்னை வெற்றி காணுவோம். அதோ கண்ணில் தெரிகிறது நமது லட்சியம். இன்றே இங்கு ஒன்றிணைவோம் அதனை வெல்லவே. ஒரே லட்சியம் வெற்றி நிச்சயம். கல்வி கற்று வாழ்க்கை தன்னை வெற்றி காணுவோம். பாரில் நமது புகழினையே உயர்த்தி காட்டுவோம். இனிய நட்பு உயர்ந்த பண்பு வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டுவோம். 10 வராங் தமிழ் பள்ளி புகழை போற்றுவோம். பாங்குடனே சாதனைகள் படைத்து காட்டுவோம். ஒரே லட்சியம் வெற்றி நிச்சயம். கல்வி கற்று வாழ்க்கை தன்னை வெற்றி காணுவோம். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய்ப்புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே. நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வலம் வருபவளே. செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைகளையும் ஆளுகின்ற புதியவளே. கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழ மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே. நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா. நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா. நிறைகுறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே. நிலை பெற நீ வாழியவே. மக்கள் kami rakyat Malaysia berikrar akan merupakan seluruh tenaga dan usaha kami untuk mencapai cita-cita tersebut berdasarkan atas prinsip-prinsip yang berikut. Kepercayaan kepada Tuhan, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், believe in God, kesetiaan kepada raja dan negara, பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல், loyalty to king and country, keluhuran perlembagaan, அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், upholding the constitution, kedaulatan undang-undang, சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல், rules of law, kesopanan dan kesusilaan, நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல், good behavior and morality. We see
Pendidikan berkualiti, insan terdidik, negara sejahtera. இலக்கு தரமிக்க கல்வி, கற்றறிந்த மாந்தர், நனி சிறந்த நாடு. Misi melestarikan sistem pendidikan yang berkualiti untuk membangunkan potensi individu bagi memenuhi aspirasi negara. செயலிலக்கு தரமிக்க கல்வி அமுலாக்கத்தின் வழி தனி மனிதன் ஆற்றலை மேம்படுத்தி நாட்டின் இலக்கை நிறைவு செய்தல். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி முனியம்மா அவர்களே, பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்கள் திரு டாக்டர் ராமன், திருமதி கலா மற்றும் திரு பாலா மற்றும் எனது நண்பர்களாகிய சக ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவராகிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்று டீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சரிங்களா மாணவர்களே? ஓகே, சத்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு பேரு சத்யா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. ஒவ்வொரு தடவையும் எல்லா தேர்வுகளையும் அதிக மதிப்பெண்ணை பெற்று ரொம்ப நல்ல மதிப்பெண்ணை பெறுவாங்க, ரொம்ப நல்ல மார்க் எடுப்பாங்க, எல்லாத்தையும் பாராட்டு பெறுவாங்க. ரொம்ப கெட்டிக்கார மாணவி, எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. பரிசு கிடைக்கும், பரிசளிப்பு விழாலாம் அவங்களுக்கு தான், எல்லா துறையிலுமே அவங்களுக்கு தான் ஒன்னாவது பரிசு கிடைக்கும். அதே மாதிரி இருக்கும்போது அவ்வருட அவங்க 10ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவ்வருட இறுதி ஆண்டு தேர்வு வந்தது. திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல். அவங்களுடைய கல்வி பரீட்சைக்காக அவங்களால ஒண்ணுமே மீள்பார்வை செய்யவே முடியல. அவங்க எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, செய்யவே முடியல. அவங்க அதோட வழி இல்லாம பரீட்சை எழுதிதான் ஆகணும். இப்ப போனாங்க, போய் பரீட்சை எழுதி முடிச்சுட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அதுல எப்போதும் கிடைக்கிற அதிகமா மதிப்பெண் வந்து அவங்களுக்கு இந்த பரீட்சையில கிடைக்கல. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. இருந்தாலும் அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. நாம் எப்போதும் வந்து வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்போம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நாமும் வந்து என்னது சில வேளையில சில நேரங்கள தோல்வி அடையக்கூடும் என்ற நெறிய வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஓகே அப்படியே இருக்கலாம்னு சொல்லி அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த வேலையில இந்த கதையில இருந்து நமக்கு என்ன ஒரு நெறி, நமக்கு என்ன ஒரு தெரியுதுன்னா, யானைக்கும் அடிசருக்கும் என்ற பழமொழி வந்து கண்டிப்பா உங்களுக்கு அனைவருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த இவ்வாறு நமது தலைப்பு வந்து யானைக்கும் அடிசருக்கும். மாணவர்களாகிய நீங்க அனைவரும் நல்ல கருத்துல கொள்ளணும். நாம் வந்து எப்போதுமே ஒவ்வொரு இதுலயும் நான் தான் வெற்றி அடைவேன், நான் தான் கெட்டிக்காரன் அப்படின்னா இருமாப்பு கொள்ளவே கூடாது, பெருமையும் பேசக்கூடாது. சில வேளையில சத்யாவுக்கு ஏற்பட்ட மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு சில வேளையில வந்து நாம் நினைக்கிறதுக்கு நடக்காம தோல்வி அடையவும் கூடும். நாம் வந்து அந்த தோல்வியவே வெற்றிக்கு ஒரு படி மாதிரி ஏற்றுக்கொண்டு நாம் வந்து என்ன செய்யணும், கல்வியில எந்த துறையில நம்ம ஈடுபடுறோமோ ரொம்ப நல்ல பிள்ளைங்களா நீங்க மாணவராகிய நீங்க வந்து ஒவ்வொரு நேரமும் எப்போதுமே நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரிங்களா மாணவர்களே? நன்றி, பாய். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அன்பே சிவம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமா அனைவரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த மிக நீண்டதொரு விடுமுறைக்கு பிறகு உங்கள் அனைவரும் இவ்வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிழ்ச்சியானது கண்டிப்பாக அனைவர் மனதிலும் எப்பொழுதுமே தோன்ற வேண்டும். மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு யானைக்கும் அடிசருக்கும். யானை என்பது ஒரு பெரிய மிருகம். தரையில் வாழும் விலங்குகளிலேயே மிகவும் பெரிய உருவமானது யானை ஆகும். கண்டிப்பாக அந்த யானை வந்து எப்பொழுதுமே ஒரு கம்பீரமாக, ஒரு தன்னம்பிக்கையுடன், ஒரு அப்படியே பார்க்கும்போது நடந்து போகும் பொழுது நமக்கே ஒரு பயம் ஏற்பட்டுவிடும். அது சில சமயத்தில் காலிடறி கீழே விழுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி கீழே விழுது அப்படின்னா, தன்னிடம் இருக்கின்ற ஒரு குணாதிசயங்களில் வந்து ஒன்று ஆணவம். அது எல்லா விலங்குகளும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் சரி, இது மனிதர்களுக்கு வந்துட்டால் ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். அப்பேற்பட்ட இந்த ஆணவத்தை வந்து நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்க ஆணவத்தை வந்து காலடியில் போட்டு மிதிக்கணும்னு சொல்லுவாங்க.
அப்படி மிதிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய செருக்கு ஏற்பட்டு விடுமா. ஆக நின்று கவனித்தால் சிக்கலாக தெரியலாம், பயணித்தால் பாதை இருப்பதை அறியலாம். எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் இல்லையா? அப்போ அந்த கஷ்டங்கள் யாவும் நிரந்தரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நமக்கு ஏற்படுகின்ற இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் யாவுமே ஒரு சிறிய குறுகிய காலத்தில் முடியும். அதுக்கு மிக மிக அவசியமானது முயற்சியும் தன்னம்பிக்கையும். ஆக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த பொறுமை மிக மிக அவசியமான ஒரு விஷயமாகும். எப்பொழுதுமே நம்ம ஒரு விதையை போட்ட உடனே நாளைக்கே நம்மளோட அறுவடை செய்யலாம் அப்படின்பது யோசிக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை இல்லையா? ஸோ இந்த மாதிரி பொறுமை, இந்த நிதானம், இந்த ஆணவம், இது எல்லாத்திலையும் நம்ம கையாளும் பொழுது பார்த்து கையாளணும் இல்லைங்களா? சரி மாணவர்களே, இந்த நாள் இன்று எப்படி உங்களுக்கு இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ இது எப்பொழுதுமே உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அவா. இறுதியாக நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறக்கணும் அப்படின்னா 3 steps is to a good life. First, think good thoughts, அதாவது நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும். செகண்ட், do good deeds, எதையுமே சிறப்பானதாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவங்களுக்கு நல்லதையும் செய்யணும். தேர்ட், say good things, அதாவது எப்பொழுதுமே யாரிடம் பேசினாலும் நல்ல பாசிட்டிவ் நேர் சிந்தனையோட நம்ம பேச கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வானமே நம்மளுடைய வசப்படும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் புறப்பாட நடவடிக்கை எப்பொழுது போல நடைபெறும். கடந்த 3 வாரங்களாக மிக சிறப்பாக புறப்பாட நடவடிக்கை நடைபெற்றது. அதே போல் இந்த வாரமும் இனி வர வாரங்களிலும் புறப்பாட நடவடிக்கை நல்ல சிறப்பாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். மாணவர்களின் கட்டொழுங்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய உள்ளது. அதாவது பள்ளி முடிந்தவுடனே வகுப்பறையில் இருந்து மாணவர்கள் முறையாக சாப்பாடுகள் சாப்பிடலாம். சரிங்களா? அங்கங்கேயும் ஓடிக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. கட்டொழுங்கு கொஞ்சம் பிரச்சனையாக உள்ளது. இந்த குறுகிற டைமில் ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கட்டொழுங்கை கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கித்துவா பங்காவாஸ் அனைவரும் கொஞ்சம் பாருங்கள். மற்ற மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து இந்த கட்டொழுக்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? சரி, அனைத்து மாணவர்களும் மிக சிறப்பாக புறப்பாட நடவடிக்கைகளை கலந்து கொண்டு இந்த வாரமும் தனது சிறப்பான பங்கினை கொடுப்பீங்க என்று எதிர்பார்க்கிறேன். சில மாணவர்கள் அதிகமான கட்டொழுங்கு, அதாவது புறப்பாட நடவடிக்கையும் போது கலந்து போகிறதில்ல, வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடுறீங்க. ஸோ இதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இப்பொழுது புறப்பாட நடவடிக்கையும் பள்ளிக்கு வருவதும் மிக கட்டாயமாக முடிவெடுக்கப்பட்டு உள்ளது. ஸோ அதனால் கண்டிப்பாக கலந்துக்குங்க. அப்படி நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா உங்களோட பிஜிஎஸ்க்கு மார்க், அதாவது புள்ளிகள் ரொம்ப குறைவான ஒரு நிலையில் நடக்கும். அப்புறம் நீங்கள் செகண்டரி ஸ்கூல் மனங்கா ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மார்க் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் மாணவர்கள் என்ன செய்கிறீங்கன்னா சிறப்பாக புறப்பாட நடவடிக்கைகளை கலந்து கொள்ளுங்கள். முடிந்தளவு நினைவு எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. சரியா மாணவர்களை மீண்டும் சந்திப்போம். புறப்பாட நடவடிக்கைகள் மிக சிறப்பாக தேர்ச்சி பெறுவது எனது வாழ்த்துக்கள். சரி மாணவர்களை, இனி வர காலத்தில் நல்ல சிறப்பான நிறைய நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம்லாம் நிறைய இருக்குது. அது நல்லா சிறப்பாக கலந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி மாணவர்களே, அனைவருக்கும் நன்றி. Heroin adalah antara dadah tradisional yang paling banyak disalahgunakan di Malaysia. Heroin adalah produk yang terhasil daripada getah yang terkeluar daripada torehan pada bunga popi, iaitu opium atau candu. Heroin dalam bentuk tulen adalah serbuk putih yang pahit. Ia diambil dengan cara menyuntik, menghidu atau menghisap. Apakah yang berlaku apabila seseorang mengambil heroin?
Okey, mula-mula kita kena tahu bagaimana tubuh kita mengawal rasa sakit. Tubuh kita menghasilkan opioid, iaitu sejenis bahan kimia semula jadi yang bertindak mengawal kesakitan. Ia merangsang reseptor opioid pada sel-sel saraf anda untuk mengurangkan kesakitan dan membuat anda berasa lebih tenang. Heroin juga mempunyai kesan ini. Malah ia turut membebaskan dopamin, bahan kimia semula jadi untuk ganjaran ke dalam otak yang boleh menyebabkan anda berasa hayal atau high. Biasanya, pengguna heroin menjadi ketagih kerana mereka ingin terus menikmati rasa hayal yang berlaku ketika pembebasan dopamin ini. Mereka juga cenderung untuk obses dengan heroin sehingga mengabaikan kesihatan dan kebajikan diri sendiri. Akhirnya, mereka akan mengasingkan diri daripada masyarakat dan keluarga. Heroin memang boleh membuat anda tenang, tetapi apabila terlebih dos, ia juga boleh membuatkan anda maut. Ganja adalah antara dadah yang paling banyak disalahgunakan di Malaysia. Ini kerana ganja dianggap sebagai dadah rekreasi yang tidak menyebabkan ketagihan. Tetapi, setelah beberapa lama menggunakan ganja, pengguna cenderung beralih ke dadah lain untuk merasa high atau kesan khayal yang lebih kuat. Ganja berasal dari pokok bernama Cannabis sativa. Ganja diambil dengan cara gulungan rokok, dapur atau bong dan submarin atau kapal selam. Jadi, apakah yang berlaku apabila seseorang mengambil ganja? Di dalam otak, terdapat banyak saraf-saraf yang mengesan penggunaan ganja. Bahan kimia ganja merangsang saraf-saraf ini dan mengubah persepsi, mengakibatkan badan berasa dalam keadaan yang santai. Keadaan khayal ini dinamakan sebagai high atau stoned. THC adalah bahan utama di dalam ganja yang menyebabkan perasaan ini. Ia mengakibatkan anda merasa lali dengan persekitaran dan waktu berjalan sangat perlahan. Pengguna ganja akan berasa cemas, curiga dan tidak boleh mengawal diri sendiri. Pengguna ganja biasanya tidak menyedari perubahan ini. Apabila kesan THC berkurangan, kesan high akan beransur hilang dan pengguna merasa mengantuk. Kajian ada menunjukkan bahawa perkembangan otak terbantut apabila ganja digunakan pada usia yang muda. Jika ganja dihisap dengan kerap dalam jangka masa yang panjang, daya ingatan serta kebolehan berfikir seseorang akan terjejas. Akhirnya, pengguna ganja berubah menjadi malas dan kalau ada sesiapa yang menawarkan anda pil di kelab-kelab malam, kemungkinan besar ia adalah ecstasy. Methylene dioxymethamphetamine (MDMA) atau ecstasy adalah dadah yang paling popular di kalangan remaja untuk tujuan rekreasi atau parti. Ecstasy membebaskan serotonin di dalam otak lalu mempengaruhi kelakuan dan pemikiran anda. Saintis berpendapat bahawa ecstasy akan mengurangkan kadar serotonin semula jadi anda. Kesan ecstasy boleh dirasai melalui pembebasan dopamin semula jadi dan melalui pemancar saraf yang lain. Permulaannya, ecstasy sekadar membuat anda merasa high atau khayal. Selepas kesan ecstasy beransur hilang, anda akan berasa sangat letih sehingga beberapa hari. Tindak balas ini dikenali sebagai calm down. Namun, apabila digunakan dalam jangka masa yang panjang, anda boleh mengalami ketagihan. Kesannya, anda akan mengalami perubahan mood, kurang selera makan dan kesukaran untuk tidur. Rangsangan ecstasy boleh menyebabkan kadar denyutan jantung dan suhu badan anda meningkat. Menari dan minum arak ketika mengambil ecstasy akan menyebabkan tubuh mengalami dehidrasi, iaitu kekurangan air di dalam badan. Ia boleh menyebabkan masalah otot, kerosakan buah pinggang, serta hati dan kegagalan kardiovaskular atau jantung. Jika kekurangan air berterusan, ia boleh mengakibatkan pingsan atau maut. Terdapat pelbagai kegunaan dadah termasuklah untuk perubatan dan rekreasi. Dadah rekreasi lah paling berbahaya kerana akan diproses secara kimia untuk memberikan kesan khayal yang lebih lama. Syabu adalah antara dadah yang menyebabkan ketagihan melampau. Syabu adalah dadah jenis perangsang atau stimulan yang menyerupai batu kristal. Ia juga dikenali dengan nama ais, batu, kristal dan kaca. Ia mudah didapati kerana ia boleh dihasilkan di makmal atau kilang haram di belakang rumah. Peralatan serta bahan untuk menghasilkan syabu pula boleh diperolehi di mana-mana kedai atau dibeli secara online.
Syabu tidak mempunyai kegunaan perubatan. Cara pengambilan syabu dikenali sebagai chasing the dragon. Pengambilan cara ini boleh menyebabkan seseorang high dalam 5 hingga 10 saat kerana kesannya terus sampai ke otak. Apa yang terjadi apabila seseorang mengambil syabu? Syabu merangsang pembebasan dos dopamin pada kadar yang luar biasa. Jika keseronokan makan atau hubungan intim menghasilkan sebanyak 150 dos dopamin, syabu melonjakkan dos tersebut sehingga 1,200 dos. Hampir 8 kali ganda dari kemampuan semula jadi manusia. Proses penghasilan dopamin secara paksaan ini akan merosakkan sel-sel yang menghasilkan dopamin secara semula jadi. Apabila rosak, dopamin yang dihasilkan akan berkurangan. Ini yang menyebabkan pengguna syabu sentiasa berasa kurang puas dan ingin terus mengambil syabu dengan lebih banyak. Seterusnya, menyebabkan ketagihan. Ketagihan syabu menyebabkan kurang selera makan, masalah tidur, perubahan mood serta psikosis atau gangguan mental. Syabu juga boleh mengakibatkan kerosakan otak yang kekal dalam tempoh yang singkat. Kalau takut jadi gila, jangan ambil syabu. Ketagihan juga membuat seseorang bertindak agresif. Mangsa ketagihan tidak kisah memukul, menyamun serta membunuh orang. Akhir sekali, jika syabu diambil dalam kuantiti yang terlalu banyak, ia juga boleh mengakibatkan kematian. Dadah, kesannya membinasakan. Untuk lebih banyak maklumat tentang kesan-kesan dadah, layari www.wecareweserve.org. La 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 la. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.